குறைஞ்சபட்சம் 5-8% வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள் விஜய் வாங்குறாங்க. எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா கிறித்துவ வாக்குகள் தான் டார்கெட் பண்ணுறாப்புல விஜய். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் போய் முட்டி போட்டு போயிட்டு ஜபம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ மச்சாக தெரியுது. பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த முறை திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது கனவாக தான் இருக்குமே தவிர அது நிஜம் இல்லை. திமுக ஓட்டு போவோம். அதான் திமுக 10% மேலே விஜய் வாங்குவாப்புல. நேற்றுக்கு இருந்த நேற்றுக்கு இருக்கின்றது இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கா? காலங்கள் மாற மாற எல்லாம் மாறும். இந்த தடவை விஜய் வருவான்னு கனவு கண்டீங்களா? விஜய் வந்தானல்ல. எங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயை இறக்கி விட்டதே பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இறக்கி விட்டாங்க. அதுக்கு இடையில இன்னொரு விஷயமா இல்லைண்ணே, இது நம்ம நம்புற மாதிரி இல்லை. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தட ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இப்போ எல்லா தொகுதிகள்ல யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகமா இருக்கு சார்? இல்லை, இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஊடக கருத்து கணிப்பு திமுக நம்பர் 1, 2வது அதிமுக, 3வது தவேக, 4வது நாம் தமிழ் கட்சி. இப்படி தான் ஊடகங்களுடைய கருத்து கணிப்புலாம் இருக்குது. இது அவங்க வெளியிடுறது எப்படின்னு சொன்னால் அவங்க போய் மக்கள்கிட்ட போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிற இப்படி கேட்டெல்லாம் அவங்க கருத்து கணிப்பில் வெளியிடுறது இல்லை. அவங்க இதேமாரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு விதமான கணிப்பு ஒவ்வொரு தொகுதியும் இப்போ அண்ணன் வச்சுட்டு உட்காந்துருக்க பாருங்க, 234 தொகுதி, யார் யார் வேட்பாளர், இந்த வேட்பாளருக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அந்தந்த தொகுதியில் என்ன இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்க கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. பட் இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக 100% கரெக்டாக இருக்குமானா வாய்ப்புகள் இல்லை, மாறலாம். அதில் ஏன் சொன்னால் கடந்த காலங்கள் அப்படி மாறி இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா கள நிலவரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட நிறைய தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வரேன். கள நிலவரம் பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் பணி செய்யறதுல அவங்கள விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்றத செஞ்சுட்டு வராங்க. வட்டம், தொகுதி, பூத் வாரியா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பம்பரமாக சுற்றுறாங்க திமுக கூட்டணிகள். அதில் எந்த மாற்றுக்கிறது தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க களப்பணி, அதாவது மக்கள்கிட்ட 5 ஆண்டு கால ஆட்சி பற்றியும் மற்றும் அந்த வாக்குகளை அவங்க அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான பணிகளை தீவிரமாக களமாடுறாங்க. இந்த களமாடுறதை வச்சே ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திமுக அறுதி பெரும்பான்மையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் வெளியிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மைனஸ் பாயிண்ட்டும் திமுகவுக்கு இருக்குது. இப்படி களமாடுறதுல நம்பர் 1, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்பர் 2 அதிமுக களமாடுறாங்க. நம்பர் 3 தான் பார்த்தீங்கன்னா விஜய் தாவேகாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் போனால் மட்டும்தான் அந்த மாசு அதை வருது தவிர தாவேகா வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா காலி வண்டி தான் ஓட்டு போகிறாங்க. எல்லாம் 4 பேர் 10 பேர் 5 பேர் இப்படி தான் போகிறாங்களே தவிர அது பெரும் திரளாக விஜய் கட்சிக்காரங்க களப்பணி செய்யலை. அடுத்தது நாம் தமிழ் கட்சி. அவர் சீமான் தன்னிச்சையாக நின்று போராட்டியிருக்காரு. அவர் அவரை விட்டால் தமிழகத்தில் அவர் தான் அதிகமான பிரச்சாரம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அவர் களமானார். அடுத்தது எங்கள் கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக வேல்முருகனாக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், எங்களுக்கு கடைசி ஒரு 4 நாள் 5 நாள் தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பையே பயன்படுத்திக்கிட்டு வேல்முருகன் தீவிர பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ திமுக தீவிரமாக களமாடுறதை வச்சு நாம் முடிவு பண்ண முடியாது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக மைனஸ் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் 5-8% வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள் விஜய் வாங்குறாங்க. எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா கிறித்துவ வாக்குகள் தான் டார்கெட் பண்ணுறாப்புல விஜய். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் போய் முட்டி போட்டு போயிட்டு ஜபம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ மச்சாக தெரியுது. பார்த்துருப்பீங்க நீங்கள். கேட்டால் நான் என்ன பண்ணேன், கோயிலுக்கு போனேன், பள்ளிவாசலுக்கு போனேன். கோயிலுக்கு போனேன், பள்ளிவாசல் போனேன், அது வேறு விஷயம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இதுவரை கிறித்துவர்கள் கூட முட்டி போட்டுட்டு போய் அப்படி பாவ மன்னிப்பு கேட்டாங்களான்றது தெரில இல்லைங்களா? அப்படி விஜய் இறங்கி போகிறாப்புல. அப்போ கிறிஸ்தவ வாக்குகளை டார்கெட் பண்ணியிருக்காப்புல. கிறித்துவ மிஷினரிகள் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அங்கங்கே அவங்க பிரச்சாரத்தை உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, நம்பால் எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரம் அவங்க காட்டுறாங்க. அதே இடத்துல விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை முஸ்லீம்கள் வாக்கு கிடைக்குமான்னா வாய்ப்பு இல்லை.
சில பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், முஸ்லீம்களுக்கு வேட்பாளரை நிறுத்தியிருக்கலாம். அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக சில பல முஸ்லீம்கள் களமாடலாம். விசில் தான் வரணும், விஜய் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம்கள் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் வந்து விஜய்க்கு வெறுப்பாக தான், விஜய்க்கு எதிராக தான் இருக்காங்க. நிலவரப்படி சொல்கிறோம், விஜய்க்கு எதிராக தான் இருக்காங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு வந்து கடந்த காலங்களில் தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, சமூக விரோதியாக முஸ்லீம்களை சித்தரித்து திரைப்படம் எடுத்தது. பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் பாஜகவை கடுமையான முறையில் அவர் சாடாமல் மேலோட்டமாக அப்படி சாடுறதும், பாஜக விஷயத்தில் தடவி கொடுக்குறதும், திமுக விஷயத்தில் அதிதீவிரம் காட்டுறதும் மக்கள் அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் முஸ்லீம் வாக்கு வந்து விஜய்க்கு போக வாய்ப்புகள் இல்லை. கிறிஸ்துவ வாக்குகள் போகுது. தலித் வாக்குகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணுறாப்புல விஜய். அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய வாக்கு வங்கி, திமுகவுடைய வாக்கு வங்கி. அப்படி இருக்கும்போது அப்போ 5-8% கிட்ட வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி மைனஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த நிலையில் இருக்கிற கட்சி தான் ஆட்சி, இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல இல்லைங்களா? இப்போ அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன மைனஸ் பாயிண்ட்? அதிமுக மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ அன்புமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் கூட்டணியில் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் வந்து அவரே நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க வன்னிய மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வன்னிய மக்கள் மத்தியில் எடுபடாதுன்னு சொல்ல முடிய வாய்ப்பு இல்லை. அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் அதிமுக. அதேமாதிரி இன்னொன்று இருக்குது அதிமுக மைனஸ் பாயிண்ட், சசிகலாவுடைய வருகை இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். ஏன் சொன்னால் அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள்லாம் சசிகலா வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. குறைஞ்ச ஓட்டுகளை அவங்க வந்து மைனஸ் ஆனாலும் அது அதிமுக உண்டான மைனஸ், அதிமுக உண்டான மைனஸ், அதிமுக உண்டான மைனஸ். அதேமாதிரி திமுகவுக்கு இன்னொரு மைனஸும் இருக்குது. வேல்முருகனை திமுக கூட்டணி வந்து திமுக தலைவர் வந்து சாதாரணமாக கையாண்டுட்டார். அதனுடைய விளைவு இந்த தேர்தலில் தெரியும். நான் அதிகபட்சம் சொல்ல 1% ஓட்டு மாறினா கூட, ஏன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து வேட்பாளர் ஜெயிப்பாங்க, வின் பண்ண முடியும். சொற்ப வாக்கு வித்தியாசம், லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் கூட போகாது. இந்த முறையெல்லாம் பார்த்திங்கன்னா சொற்ப 1000, 2000, 3000, 4000, 5000 வாக்கு வித்தியாசத்துலேயே எந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும், அந்த நிலை இருக்குது. இப்போ அந்த சொற்ப வாக்குகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேல்முருகனுக்கு இப்போ வட மாவட்டங்கள் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து சமூக செயற்பாட்டாளர்கள், எங்களை போன்ற சமூக அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் ஒரு தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு. அப்போ இது திமுகவுக்கு மைனஸ். அப்போது திமுகவினுடைய 2 மைனஸில் வந்து ஒரு மைனஸ் பயங்கர பாதிப்பு ஏற்படுத்து. எது? விஜய். அதிமுக மைனஸ் பார்த்தீங்கன்னா அது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியாது இல்லைங்களா? தேர்தலுக்கு பிறகு தான் எந்த அளவுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்றது தெரியும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு ஊடகங்கள் எல்லாம் வந்து தீவிரமாக களமாடுவது திமுக. அது எந்த மாற்று கருத்து இல்லை. நம்பர் 1 அதெல்லாம் அதிமுகவில் கூட பின்தங்கி நிற்குது. ஏன்னா நீங்கள் வட்டத்துக்கு போய் ஒவ்வொரு பூத்து வாரியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பம்பர மாதிரி சுற்றுறாங்க. அது முதல்வராக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்டம், அந்த மாதிரி நிர்வாகம் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது, புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு மைனஸும் இருக்குது. காங்கிரஸ் திமுகவுக்கு உண்டான ஒரு நல்ல அந்யூன்யமான ஒரு உறவு இல்லாமல் இருக்குது. இப்போ ராகுல் காந்தி வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டாமல் அப்படியே அவர் பாட்டுக்கு பேசிட்டு போகிறாரு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் கூட பார்த்திங்கன்னா திமுக தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய பெரிய பெரிய கூட்டங்களில் கூட இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களை யாருமே கூப்பிடல. ஒரு சில கூட்டங்களில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தை கூட்டங்கள், பெரும்பாலான கூட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரே ஒதுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தோல்வி அடைய போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இல்லை அது என்னன்னு சொன்னா, நாம பெரும் திரளாக கூட்டம் கூட்டிட்டு இவங்க வந்து எதனா பேசி அதனால ஓட்டு வாங்கி நமக்கு பின்னடைவு ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ராஜ்யத்துல எல்லா இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கும் வந்து ஒரு சில சீட்டுகளை கொடுத்து நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அதனால வந்து யாரையுமே அழைச்சி ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இப்போ கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான கூட்டங்கள் 2-3 நடத்துவாங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கு 1 நடத்துவாங்க. இந்த முறை அந்த மாதிரி திமுக வந்து நடத்தலை. திமுகவே முதல்வரே கலந்துக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின், இந்த மாதிரி கூட்டங்கள் தான் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் கூட திமுகவுக்கு இந்த முறை மைனஸ்.
அதனால் அந்த களமாடுதலை வச்சு நாம் ஒரு தீர்க்கமாக முடிவு பண்ணிட முடியாது. திமுக தான் வரும்ன்றது முடிவு பண்ண முடியாது. திமுகவுக்கு மிகப்பெரிய, நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சிங்க, தேர்தலுக்கு பிறகு நீங்களும் நம்ம பேச போகிறோம், தேர்தலுக்கு பிறகு தெரியும் உங்களுக்கு. தாவேகா விஜய் வந்து மிக 5-8% வாக்குகள் திமுக வாக்குகளே பறிக்கிறார். புதுசு வாக்கு அவருக்கு வேற வரும். அது இல்லாமல் 5-8% திமுக வாக்குகளை விஜய் அறுவடை செய்கிறார். அதனால் இந்த முறை திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கின்றது கனவாக தான் இருக்குமே தவிர அது நிஜம் இல்லை. அதிமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த மைனஸ் பாயிண்ட்டை இன்னும் 2 நாளில் அவங்க எப்படி சரி கட்டி கொண்டு போவாங்கன்றது தேர்தலுக்கு பிறகு தெரியும். சார், இப்போ இவர் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து என்னதான் களத்துல டிஎம்கே இருந்தாலுமே ஆனா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அவருடைய கருத்து கணிப்பு அது. ஸோ எங்களுடைய கருத்து கணிப்பு, நான் ஏற்கனவே 234 தொகுதிகள்லையும் நாங்கள் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் எங்கள்கிட்ட பயோடேட்டா கையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒருத்தர் மாதிரி வந்து சும்மா ரேண்டமெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிற ஆள் கிடையாது. எல்லாமே கூகுளில் போட்டால் வருது, தூக்கி கையில் வச்சுக்கிட்டா வேலை முடியுது. சரியா? ஆகையினால இவர் அத்தா என்னமோ சொல்கிறார், சொல்லட்டும். விஜய்க்கு வந்து எங்களுடைய இதிலிருந்து அவர் என்ன சொல்கிறாரு, 8%, 7%, 8% ஓட்டு விஜய்க்கு போகும். திமுக ஓட்டு போவோம். அதான் திமுக 10% மேலே விஜய் வாங்குவாப்புல போகுங்கிறாரு. இது 100க்கு 100 தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் கட்சி மாறி போகவும் மாட்டான், கட்சி மாறி சொல்ல. அதாவது நீங்க சொல்லும் போது நான் பேசாம தொண்டை யாரு போகும் சார், இங்க பாருங்க, கட்சி தொண்டனும் போக சார், நீங்க இருங்க, நான் பேசும்போது நீங்க குறுக்கிடாதீங்க. ஆகையினால 2வது இவங்க வந்து இந்த ஹர்ஜன்ஸ், அதாவது கீழ்மட்ட மக்கள்னு சொல்றாரு. எங்களுக்கு வந்து தலித் மக்கள் சொல்றாரு. ஏற்கனவே எங்களுக்கு வந்து தலித்துல வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் எங்க கூட தான் இருக்காங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகளுக்கு மொத்தமாக ஒரு 12% ஓட்டுல, அந்த 12% ஓட்டுல இவங்களுக்கு 8% போச்சுன்னா அப்போ விடுதலை சிறுத்தைகள் 4% ஓட்டு தான் இருக்குன்னு அர்த்தமா? இதெல்லாம் வந்து நம்பும்படியா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளில் திருமாவை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டவன் விஜய் தலைவராக ஏற்றுக்க மாட்டான். சினிமாவுக்கு போவான், ரசிகனாக கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஓட்டுன்னு வரும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் போடுவானே தவிர இவனுக்கு போட மாட்டான். அப்போ ஊன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்பு வந்து நிற்கும். யாராக இருந்தாலும் திருமாவளம் முதற்கொண்டு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போவார். விஜய் போவாரா? போக மாட்டார். தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சொல்றாரு இல்லையா, 100% இருக்கிறார். அதனால தான் நேற்றுலேருந்து திருமாவளவன் தன்னுடைய பிரச்சாரத்தில் முக்கியமாக என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம், விஜய்க்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டுக்கு சமன்றாரு. அப்போ அவங்களுடைய, அதாவது தலித் சமூகம் வந்து விஜய்க்கு மாறின விஷயம் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும். அதேமாதிரி கிறித்துவ வாக்குகள் 100% சொல்ல முடியாது, 70-80% வந்து விஜய்க்கு போகுதுன்றது உண்மை. அது ஒரு 3% வச்சுங்க. தலித் மக்கள் ஓட்டு ஒரு 3%, அதே 6-7% வருது இல்லையா. போன முறை தேர்தலில் வெற்றி பெற்றது 1-2% வாக்கு வித்தியாசம் தான் திமுக ஆட்சி அமைச்சது. சார், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பேசுங்க நீங்கள். அதாவது விஜய்க்கு வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் வாக்களிக்க மாட்டாங்க. அவர் வந்து என்ன இப்போ அவங்க கிறிஸ்துவத்தில் வந்து பல பிரிவுகள் இருக்குது. கிறிஸ்துவத்தில் பல பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து அவர் கேத்தலிக்ஸு. அந்த நேற்று போன சர்ச்சு கூட கேத்தலிக் சர்ச்சு தான், புரியுதுங்களா? அப்போ அந்த கேத்தலிக் மக்கள் வேணா ஒட்டு மொத்தமாக இருக்க கேத்தலிக்ஸ் போட்டால் கூட 1% வராது, புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கேத்தலிக்ஸும் ஓட்டு போட்டாலும் 1% வராது. ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5%-இருந்து 6% தான் கிறிஸ்துவ மக்கள் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சியிலையும் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி திமுகவில் அந்த கட்சி மக்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அதிமுகவில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் இவர்கிட்ட இவங்களுடைய இவங்க தலைவர் இருக்கார் இல்லையா, அவங்க அமைப்புலேயும் ஒரு 1/4%, 1/2% இருக்கத்தான் செய்யும். உங்கள் வேல்முருகன், சரியா? அது மாதிரி இப்போ இவருக்கு இருக்கும். இப்போ எல்லா கட்சிகள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் விஜய்க்கு வந்து கிறிஸ்தவர்கள் வாக்கு அளிக்க மாட்டாங்க. 2வது, எங்களை பொறுத்த மட்டிலும் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் வந்து எங்களுக்கு வந்து டோட்டலாக இருக்கிற 5-6% வந்து எங்களுக்கு 50% டெஃபினட்டாக எங்களுக்கு போலாகும். அது எங்கள் கட்சிக்கு.
அதுக்கப்புறம் திருமாவுக்கு வரக்கூடிய ஓட்டுகளும் எங்களுக்கு தான் அதெல்லாம் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு விஜய் வந்த பிறகு மைனஸ். அதான் சரியா, அது அந்த ஓட்டு வேற வரும் எங்களுக்கு. ஸோ எதுவும் எப்படி இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த மட்டிலும் 2வது இன்றைக்கு 18% இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் வந்து இன்றைக்கு திரு தடாரஹீம் போன்றவர்கள்லாம் தேர்தலில் சந்திக்கிற காரணத்தினால எங்களுக்கு அதில் 1% ஓட்டுகள் கூட குறையும். நான் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. அப்போ 18%ல் 1% போச்சுன்னா எங்களுக்கு 17லேருந்து 16% நீங்க டெஃபினட்டாக வரும். ஜெயிச்சதே 1-2% தானே. அதான்டா நான் சொல்றது, நீ கேளு. நான் சொல்றது ஒரு கம்யூனிட்டிக்கு தான் சொல்றேன். ஒரு கம்யூனிட்டி ஒரு மதத்துக்கு தான் 16, 17, 18%ல் 1 போனால் 17, 17ல் கூட இன்னொன்று விட்டிங்கன்னா கூட 16% இவங்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைச்சிரும். அது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கட்சிக்கு, எங்கள் கட்சி தொண்டர்கள்னு எங்கள்கிட்ட 1.5 crores இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு அப்படியே எங்களுக்கு வரும். புரியுதுங்களா? 32% ஓட்டு அந்த ஓட்டு வரும். இது அதுக்கப்புறம் காங்கிரஸில் வந்து ஒரு 2%, 3% அவங்களுடைய ஓட்டு கிடைக்கும். இது மாதிரி அதே மாதிரி நம்ம பிரேமலதாவுடைய கட்சியிலேருந்து வரக்கூடிய அந்த ஓட்டும் எங்களுக்கு அதாவது பிரேமலதா வந்து தனிச்சு நின்றுருந்தாக்க, இல்லை வேற ஆட்களோட கூட்டணி போயிருந்தா அந்த மாதிரினால முடியாது. இன்னைக்கு திமுகவில் வந்ததுனால எல்லாரும் எண்ணி பார்க்குறான். அவர் கேப்டனுக்கு வந்து அங்கே வந்து எப்படி அரசு மரியாதையோட நம்ம தகனம் பண்ணுனாங்க, எப்படி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கிரவுண்டில் வச்சு எந்த அளவுக்கு பண்ணாங்க, அந்த இதை மறுபடியும் அந்த பிரேதத்தை ஊர்வலமாக எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ திமுக எப்படி எல்லாம் பண்ணுச்சுங்கிறத நீங்க பார்க்குறாங்க. இந்த விஷயம் சொன்னாலுமே கேப்டன் வந்து திமுக கூட சேரக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்படி இல்லைம்மா. அவங்க அதாவது சேர்ந்ததே ஒரு அரசியல்ல அதிருப்தி தான் அப்படின்னு கேப்டன் சொல்லுங்க. விஜயகாந்த் இருக்கும்போது ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் உங்ககிட்ட இருந்தது. அவர் மறைஞ்ச அப்புறம் வாக்கு சதவீதம்லாம் இல்லை. சார் நீங்க இவங்க அப்படி சொல்லாதீங்க. பழைய மொந்தையில இருங்க. புதிய கல்லுன்ற மாதிரி இவங்க கூட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு மறுபடியும் பொம்மை சார், பாட்டியிருக்காங்க. இருங்க சார். சரி, இந்த தேர்தலுக்கு பிறகு தெரியும். இருங்க, நான் பேசுனேன். தேர்தலுக்கு பிறகு தெரியும். விருதுநகர்ல கேப்டனுடைய பையன் 6000 ஓட்டுல தான் தோத்துருக்கான் நாடாளுமன்ற தேர்தலையே. சரிங்களா? வெறும் 6000 ஓட்டு தான். புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இல்லைன்னா எப்படி அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க முடியும்? அதிமுக ஓட்டு தான் விழுந்தது. வாக்கு இல்ல, சதவீதம் அதிமுக கூட்டணி சார், அதிமுக வாக்குகள் விழுந்தது. சார் இங்க பாருங்க, அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிங்கிற கதையை விட்டுடுங்க. ம். நமக்கு வந்து அதிமுக கூட்டணியில அவங்களுக்கு அந்த ஓட்டு வந்திருக்கும், நான் மறுப்பதற்கு இல்ல. ஆனா இவங்களுக்கும் அந்த ஓட்டு இருக்குல்ல. இப்ப 2 விஷயமா. இப்ப வந்து இந்த ஜாதி வாரி இந்த தேர்தல்ல நிறைய நிக்குது. என்னைக்கு வந்து விஜய் முட்டி போட்டானோ அன்னையோட அவன் வந்து கேத்தலிக்ஸ்னு அவனுக்கு முத்திரை குத்தி பத்தி விட்டானுங்க. அது அவ்வளவுதான். யார் பத்தி விட்டா? அவங்க கம்யூனிட்டியே, அதாவது கிறிஸ்துவர்னா சார் இங்க புரோட்டஸ்டாண்ட் இருக்காங்க சார், அல்லலோயா இல்ல, நீங்க இருக்காங்க, எதுவா இருக்கட்டும், நிறைய இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு விஜய் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நினைக்கிறாங்க. இல்ல நீங்க இப்ப எல்லா நம்ம ஆளு விடக்கூடாது அப்படி எல்லாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. சார், நீங்க இவர் சொல்றாரு அப்படி- கத்தோலிக்க சார், அது இங்க இதுன்னு பாருங்க. பிரிக்கிறாரு. சார் அப்படி கொஞ்சம் ஒரு பிரிவினை புரிஞ்சுக்கோங்க. இல்ல. அவங்க பிரிவினை உங்களுக்குள்ள இருந்தாலும் அவங்க அதை பார்க்கல. அவங்க சார் கொஞ்சம் பொறுங்க சார். அரசியல் தெரியாம பேசுறீங்க. அரசியல்ல வந்து புரோட்டஸ்டாண்ட் வந்து ஆரம்பிச்ச உடனே தான் கேத்தலிக்ஸ் எல்லாம் லண்டனை விட்டு அமெரிக்காவுக்கு போனான். அமெரிக்கா ஃபார்ம் பண்ணதே இங்கிலாந்துல இருந்து போன கேத்தலிக்ஸ் தான். புரிஞ்சுக்கோங்க. நானு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுனேன். சார், அந்த நீங்க பிரிவு அவங்களுக்குள்ளவே இங்க இருக்கு. பாருங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கும்போது எவனும் இப்ப ஒண்ணும் இல்ல இல்ல, சார். இல்ல. அல்லலோயா எப்படியாவது ஓட்டு போடுவானா? இல்ல இல்ல அல்லலோயா இவனுக்கு ஓட்டு போடுவாங்க. கேளுங்க, நீங்க ஒரே ஒரு பிரச்சனை பாத்தீங்க. ஒரு சின்ன ஒரு கிராமமா இருந்தாலும் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதிகமா கிறிஸ்துவ மிஷினரிகள் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக இல்லை, அவங்க ஜெனரலாவே அவங்க மத பண்றாங்க. பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 100 தலித் வீடுகள் இருந்துன்னு சொன்னா அதுல 10-15 வீடுகள் கிறிஸ்துவர்களா மாறி இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அவங்க பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ பேரா இருக்காது. இப்போ ஒருத்தர் முஸ்லீமானா தெரிஞ்சிடும், அம்பலமாயிடும் அவன் முஸ்லீம் தான்ன்றது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்தவர்களா இருந்துட்டு இப்போ ரிசர்வ் தொகுதியில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் நிக்கிறாங்க. பட் அது நிக்க கூடாது. ரூல்ஸ் படி சுப்ரீம் கோர்ட் போன வாரம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. நிக்க கூடாது அவங்க. ஏன்னா மதம் மாறிட்டாங்கன்னும் போது அப்போ அவங்களுக்கு அந்த தலித்துன்ற இது அவங்களுக்கு போயிடுது இல்லையா? ஆனா கிறிஸ்தவத்துல மட்டும் என்ன பண்றாங்கன்னா தலித்துகளாவே இருக்காங்க. அப்படியே அது மதம் மாறினாலும் தலித்துகளாவே இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிசர்வ் தொகுதியில நிக்கிறாங்க. புரியுதுங்களா? ரிசர்வ் தொகுதியில நிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து விஜயுடைய அந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்கு எடுபட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு திமுக வர வாக்குகள். நான் சொல்றது இதெல்லாம் கண்ணை மூடி திமுக வர வாக்குகள். இது அப்படியே விஜய்க்கு அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே கொஞ்சம் நிக்கிறேன். அதாவது கிறிஸ்துவத்துல வந்து
இருக்க அந்த 6% ஓட்டுல 3% ஓட்டுக்கள் வேண்டுமானால் தப்பி தவறி அவருக்கு போகலாமே தவிர 3% அதிகமான 3% போனாவே போன வாட்டி 1.5% தான் நீங்க அட வெற்றி இருங்க சார், நீங்க 1.5% கத்திரிக்காய் சதவீதம்னு பெற்றீங்க. நேத்திக்கு இருந்த நேத்திக்கு இருக்கின்றது இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கா? காலங்கள் மாற மாற எல்லாம் மாறும். இந்த தடவை விஜய் வருவான்னு கனவு கண்டீங்களா? விஜய் வந்தானல்ல. அதனால எதுவும் எப்பயும் எது வேணாலும் நடக்கலாம். நீங்க ஒரு விஷயம் இங்க பாருங்க, எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்து திரும்ப கூட இருக்கக்கூடிய தலித்து கிறிஸ்துவர்கள் யாரும் போக மாட்டாங்க. அதுக்கு அவர் கூட தான் இருப்பாங்க. அதாவது இவங்களா இருப்பாங்க பாருங்க, நியூட்ரலா இருப்பாங்க பாருங்க. நியூட்ரலா இருக்க ஆட்கள்ல 40 வயசுக்கு மேற்பட்டவங்க யாரும் விஜய் கூட போக மாட்டாங்க. சிறு பசங்க இருக்கான் பாருங்க, ஒரு 18 வயசு 20 வயசு கொண்ட பசங்க இருக்கான் பாருங்க, அவன் வேணா போவானுங்களே தவிர வேற வயதானவங்க யாரும் அவங்க போனாலுமே உங்களுக்கு வந்து பின்னாடி தானே. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இருமா, நீ பின்னாடி கொஞ்சம் நிப்பாட்டு. நான் சொல்ற கணக்கு கால்குலேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு கம்யூனிட்டியை தான் முஸ்லீமா சொல்லியிருக்கேன், அடுத்து கிறிஸ்தவர்களை சொல்லிட்டு இருக்கேன், அடுத்து எங்களுடைய கம்யூனிட்டியை தெரியுமா உனக்கு? இன்னைக்கு தெலுங்கு எவ்வளவு இங்க ஓட்டு இருக்கு தெரியுமா? 36% ஓட்டு இருக்கு. 300 பேர் நிக்கிறீங்க சரியா? 36% ஓட்டு நாங்க இங்க வச்சிட்டு இருக்கோம். 36% ஓட்டுல கண்டிப்பா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்போம். காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா, ஜெயலலிதா இருந்திருந்தாருன்னா ஒரு காலம் எங்க ஓட்டு அவங்களுக்கு பிரியும். இப்ப வந்து அந்த ஓட்டுகள் பிரியாது. ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு அரணே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரிஞ்சுக்கோங்க. திராவிடர்கள் சமூகமே 10-11 விழுக்காடு தான் இருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சமூகமா இருக்கு. சார் நாங்க இங்க பாருங்க, தெலுங்கர் லாங்குவேஜ் 11 தான், இவர் 36% இருக்கு சார். நாங்க லாங்குவேஜ் பேசிஸ்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து எங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 60 கம்யூனிட்டி இருக்காங்க தெலுங்கு பேச. அதுக்காக 36% தெலுங்கர்கள் இருக்காங்க சார். இருக்காங்க சார். எல்லாமே இன்னைக்கு இங்க இங்க இருக்கமே அருந்ததியர்னு நீங்க சொல்றீங்களே, 3% அருந்ததியர்கள் மட்டுமே இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் கலைஞர் அவங்களுக்கு அந்த பிரிச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால நீங்க நினைக்கிற அருந்ததி பூரா தெலுங்குக்காரவங்க தான். சரிங்களா? ஆதி ஆந்திராஸ் அது மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியும் இப்ப நாயுடு இருக்காங்க, கௌரா நாயுடு, பல்ஜா நாயுடு, திமுக வந்து முழுக்க முழுக்க தெலுங்கர் கட்சி. திராவிடர்கள் திராவிடர்கள் எல்லாம் நான் தான் சொல்றேனே, திராவிடர்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணே வந்து திமுக தான். அதிமுகவும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது, விஜயும் கிடையாது, யாரும் கிடையாது. எங்களுக்கு வந்து பாதுகாப்புன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகையினால நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்போமே தவிர எக்காரணத்தை முன்னிட்டும் வேற யாருக்கும் தப்பி தவறி வாக்களிக்க மாட்டோம். எங்கள்ல கொஞ்சம் வயசானவங்க நாமம் போடுறவங்க இருக்காங்க. அதுல 1-2% இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருக்கு போடுவாங்கன்னா பிஜேபிக்கு தான் போடுவானுங்க, வேற யாருக்கும் போட மாட்டாங்க. ஏன்னா அவன் பூரா தேவடானுக்கிட்டு தேவடுக்கு தான் போய் ஓட்ட போடுவானுங்களே தவிர வேற யாருக்கும். அது ஒரு 2% ஓட்டு கண்டிப்பா பிஜேபிக்கு போயிடும். எங்க ஓட்டுல மீத இருக்க ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு தான் சாதகமா தான் போகும். இது தவிர ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய முதலியாரு, பிள்ளைவாளு இவங்க எல்லாம் வந்து யாருக்கு போடுவாங்கன்னா எல்லாம் திமுக தான். புரிஞ்சுக்கிறதுங்களா? அதனால எங்களுக்கு ஜாதி வாரியா பாத்தீங்கன்னாலும் மொழி வாரியா பாத்தீங்கன்னாலும் எங்களுக்கு வந்து ஃபுல் பிளட்ஜா நாங்க இருக்கோம். எங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து இறக்கி விட்டதே பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இறக்கி விட்டாங்க. அதுக்கு இடையில இன்னொரு விஷயமா கொஞ்சம் இருங்க, விஜய் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதும் இல்லாம இப்ப இந்த ஜனநாயகங்கிற திரைப்படத்தை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பண்ணிக்கிட்டு இப்ப அந்த படம் முழு படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. எது முழு படமும் சென்சார் போகாத எல்லாமே K4ல கிளியரா வந்துருச்சு. புரியுதுங்களா? தியேட்டர்ல பார்த்தா கூட அவர் நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனாலையும் எங்களுக்கு இன்னும் சாதகமா போச்சு. அவங்க எங்களுக்கு நெகட்டிவா இருக்கும்னு நினைச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா எங்களுக்கு சாதகமாயிடுச்சு. என்ன காரணம்னா, இதே முஸ்லிம்ஸ் ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு வேவரிங் மைண்ட்ல இருக்க முஸ்லிம்ஸ் கூட போக மாட்டான். இவன் எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களே குறை சொல்றான்டா, இவனுக்கு எதுக்குடா நம்ம ஓட்டு போடணும்னு தான் நினைப்பான். சின்ன பிள்ளை கூட போட மாட்டாங்க. எல்லாமே வந்து திமுக, அது திமுகவுக்கு தான் அந்த ஓட்டு. காட்சிகளை திமுக ஐடிவிங் வெட்டி ஒட்டி பண்ணிச்சு. அது வந்து நமக்கு எதிராக அமைஞ்சதுனால நம்மளும் எதிராக. திமுக வெட்டவும் இல்லை நொட்டவும் இல்லை. அவன் K4ல போட்டது அப்படியே வந்துருச்சு. அது நெட்ல எல்லாமே வந்திருக்கு. இதுல யாரும் வெட்ட முடியாது, ஒட்ட முடியாது. ஹைலைட் பண்ணி காமிச்சது திமுக. அது ஹைலைட் பண்ணி காட்டலன்னா அது நெட்ல போயிடுச்சு இல்ல, அவன் பார்த்துட்டானல்ல.
நீங்க இப்ப அந்த படத்தை பார்க்காத ஆள் யாரு? இப்ப இங்க 4 பேர் இருக்கும், அந்த படம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நீ பார்க்கலையா? டேய், நீ பார்த்தியா இல்லையாடா? பொய் பேசாதீங்கடா, உங்களை எல்லாம் போலீஸ் பிடிக்காதடா, திருட்டு நாய்களா, பொய் பேசுறீங்க. இந்த சினிமாவில் போடுற இந்த சண்டை ஃபைட்டு இதெல்லாம் வச்சுட்டு நண்டு சுண்டெல்லாம் போச்சு இல்லை, இந்த படத்துல வெட்ட வெளிச்சமாகுது. இது என்ன பண்றான் ஏது பண்றாங்கிறதெல்லாம் கிளியரா எடுத்து காட்டிட்டான். பூரமே சண்டை தான் அந்த படத்துல, வேற ஒன்றும் கதையும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை, பொள்ளங்காயும் இல்லை, பாவக்காயும் இல்லை. புரியுதா? எல்லாமே ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட்டு. இந்த ஃபைட்டுக்கு எப்படி பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிற சின்ன பையன் கூட தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். என் பேரனே பேசுகிறான், கேவலமாக பேசுகிறான். புரியுதா? ஆகையினால இதெல்லாம் எங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு தான். சரியா? ஃபேவரான பாயிண்ட்டு. இது தவிர எங்களுக்கு இப்போ என்னன்னா, இப்போ ஒவ்வொரு தேர்தல் இதுலேயும் பூத் கமிட்டி, எங்களுடைய பூத் கமிட்டி அதான் சொன்னார் கரெக்டாக. எங்கள் பூத் கமிட்டி கிளியரான பூத் கமிட்டி. அதுக்கப்புறம் வட்ட செயலாளர், வார்டு செயலாளர், அதுக்கப்புறம் துணை செயலாளர், இணை செயலாளர், மாவட்டங்கள், இது அதுக்கப்புறம் மந்திரி, அதனுடைய பார்வையாளர்கள், இப்படி ஒவ்வொரு அடுக்கடுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் அடுக்குப்படி இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ இந்த லிஸ்ட்டு மாதிரி என்கிட்ட இன்னொரு லிஸ்ட்டு இருக்குது. இன்றைக்கி 1000 விளக்கு தொகுதியை கேட்டிங்கன்னா 1000 விளக்கு தொகுதியில் எந்தெந்த தெருவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதில் எவ்வளோ திமுக, எவ்வளோ அதிமுக, எவ்வளோ பிஜேபி, எவ்வளோ முஸ்லீம் அப்படிங்கிற அந்த லிஸ்டெல்லாம் கூட நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அட்வான்ஸாக. புரிஞ்சுட்டிங்களா? ஆகையினால யாருக்கு காசு கொடுக்கணும், யாருக்கு காசு கொடுக்கணும், அது எப்படியா வச்சுக்கோங்க, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு கொடுக்க கூடாது. சரியா? இது இன்னொன்னு என்னன்னா, இந்த திமுகவுடைய அயோக்கியத்தனம் இது சொல்லி ஆகணும். என்ன அயோக்கியத்தனம்? இருங்க, நான் சொல்லி முடிச்ச பின்னாடி நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், இது மறந்துடுவேன் நான். அயோக்கியத்தனம் என்னன்னா, முஸ்லீம்கள் வாழக்கூடிய, நான் சொல்றேன், முஸ்லீம் பணக்காரன் இல்லை, நடுத்தர ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் முஸ்லீம்கள் கிட்ட போய் இவங்க பக்கத்து வீட்டிலலாம் முஸ்லீம் அல்லாத வீட்டிலலாம் காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. நான் 2000, 1000, 500, 3000 கூட கொடுக்குறாங்க ஓட்டு முஸ்லீம் அல்லாத. இந்த பண பட்டுவாடா நடக்கிறது உண்மைதான், அது நடக்குது. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் போய் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எதுக்குங்க காசு, நீங்கள் தான் நமக்கு தானே போட போகிறீங்க, எப்படி நீங்கள் தான் எங்களுக்கு தானே ஓட்டு போட போகிறீங்க, உங்களுக்கு யார் எப்படி? ஏன்னா பாஜக, அதிமுக, பாஜகவோட கூட்டணி இருக்குது, எந்த முஸ்லீம் அங்கே போட மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து. ஏன்னா நமக்கு வர வாக்குடா, ஏன் நீ காசு கொடுக்காத, அவங்க நமக்கு தான் போடுவாங்க. போச்சா, நம்ம ஆளுங்களுக்கு காசு கிடைக்குது, ஆப்ஷனே இல்லாம. ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அதிமுக காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் காசு கொடுக்குறான். அவங்கள முஸ்லீம் போய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான். நீ காசு வாங்கினாலும் எனக்கு போட மாட்டேன், நீ திமுக தானே போடுவேன்னு போயிடறான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது உண்மையில என்னன்னு சொன்னால், நடுத்தர வறுமையில் வாழக்கூடிய ஏழை முஸ்லீம்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரி 5 ஓட்டுக்கு 5000 ரூபாய் வாங்கிறாங்கன்னா, தனக்கு அது கிடைக்கலன்னா எப்படி வேதனை இருக்கு. எனக்கு எங்கிட்டயே நான் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள்லாம் ஜென்ரலான மக்களே எங்களுக்கு காசு தரலன்னு சாலை மறியல். இல்ல நான் இருக்கக்கூடிய ஓட்டேரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான முஸ்லீம்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய பகுதிகள். அங்கேயே அவங்க அந்த விரக்தியை வெளிப்படுத்துறாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு, திமுக காரன் கொடுக்க மாட்டேன்றான், கேட்டா நீ எனக்கு தானே போடுவேன்றாங்க. அதிமுக காரன் கொடுக்க மாட்டேன்றான், நீ காசு கொடுத்தாலும் நீ எனக்கு போட மாட்டாங்க தான் போடுவேன். எப்படி எங்க நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க? கருத்தில் கொல்லப்படும்.